அகரத்தின் படைப்பு. சோ கமல் சாருக்கு சின்னதா நான் சொல்லிடுறேன் சார். இப்ப அகரத்திலோட எல்லா எக்ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு தனித்தனி படையா வராங்க. ஃபர்ஸ்ட் இன்ஜினியர்ஸ் ஸ்குவாட் வந்தாங்க, அவங்க கண்டுபிடிச்ச பைக்லயே வந்தாங்க. அப்புறம் வாலண்டியர்ஸ் வந்தாங்க. ஐவகை மண்ல இருந்து, நம்ம தமிழ்நாட்டுல எல்லா மூலையில இருந்தும், ஏன் ஸ்ரீலங்கா மண்ல இருந்து, அதுவும் தமிழ் மண் தானே, அந்த மண்ணுல இருந்தும் வந்த பிள்ளைங்க எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்தாங்க. அந்த மாதிரி அடுத்ததா வரப்போற ஸ்குவாட் உங்களோட ஏஜென்ட்ஸ் மாதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜென்ட் டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் ஆனா அந்த வசூல் ராஜா டாக்டர்ஸ் இல்ல சார், நிஜமா படிச்ச டாக்டர்ஸ். நம்மளுடைய இந்த அகரத்துல 51 டாக்டர்ஸ் இந்த மேடையில இருக்காங்க. அதுல இருந்து 10 பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து ஒரு கனவு மருத்துவம், அது ஒரு படிப்பு மட்டும் இல்ல. எந்த பிள்ளைய கேளுங்களேன், அது வந்து சின்ன வயசுல நான் மருத்துவர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் கனவு காணும். சில குரல்கள் வந்து கேட்கும், ஏன் தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் டாக்டர்ஸ் ஆகுறீங்கன்னு. ஆமா ஆவோம், உச்சபட்ச மார்க்குக்கு தான் டாக்டர் சீட் கொடுப்பீங்கன்னா ஏன் நாங்கெல்லாம் உச்சபட்ச டாக்டர் சீட்டுக்கு ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படுவோம். எங்களது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட எல்லா மாணவர்களையும் அகரம் இன்று மருத்துவர்களாக்கி அழகு பார்க்கிறது. சோ உங்களுடைய டைம் திஸ் இஸ், ப்ளீஸ் கோ அஹெட். யார் பேச போறீங்க? நீங்களா? ப்ளீஸ் மேம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கிருஷ்ணவேணி, இந்திய விமானத்துறை மருத்துவ அதிகாரி. இந்த அடையாளம் எனக்கு கொடுத்த அகரத்துக்கும் சூர்யா அண்ணாக்கும் நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிறு வயதுல உடல்நிலை சரியில்லாம என் பெற்றோர்கள் தவறிட்டாங்க. அண்ணன் மற்றும் பாட்டி அப்புறம் நிறைய ஆசிரியர்கள் நல் உள்ளங்களின் உதவியினால என்னால் பள்ளி படிப்பை நல்ல மதிப்பெண்களோட முடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் டாக்டர் ஆகுன்ற கனவை எனக்கு நிறைவேற்றினது அகரம் தான். எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்வி திருச்சியில் எம்பிபிஎஸ் முடித்தேன். எல்லா அகரம் மாணவர்கள் மாதிரியும் கிராமப்புற மாணவியா நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் தடுமாற நின்னப்ப கல்வி மட்டும் கொடுக்காம எங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்குள்ள விதைச்சு எங்களுக்கு சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனா எங்களை மெருகேற்றினாங்க. அகரம் எங்களுக்கு கல்வி சாஃப்ட் ஸ்கில் மட்டும் கொடுக்கல, ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கு. அகரம் ஃபேமிலி எங்க எல்லாருக்குமே எந்த ஊர்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க போனாலும் அங்க ஏதாவது தடுமாறி நின்னீங்கன்னா அங்க ஒரு விதை, அகரத்தோட விதை இருக்கும், அது உங்களுக்கு கரம் கொடுக்கும். அகரத்துல எங்களுக்கு உறுதிமொழி எல்லாரும் கேட்டிருப்பீங்க, வெளிச்சம், கல்வின்ற ஒரு வெளிச்சம், அதை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். உங்களால முடிஞ்சா ஒருவரையாவது படிக்க வைங்க. அந்த உறுதிமொழியோட நாங்க படிக்கிறப்ப பிச்சை புகினும் கற்கை நன்றென்ற நோக்கத்துல என்னோட நண்பர்களோட உதவி மூலமா நான் ஒரு சின்ன குழு மூலமா கல்வி உதவி நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். விடுமுறை நாட்கள்ல மருத்துவ உதவி மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் மலைவாழ் மக்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் பண்ணிட்டு இருக்கேன். எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறப்ப சமூக ஒரு உணர்வை வந்து அகரம் எனக்குள்ள விதைச்சிருக்காங்க. அடுத்து எங்க போகணும்னு யோசிக்கிறப்ப இந்திய ராணுவ மருத்துவ அதிகாரியா பணிபுரியறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மேஜர் அந்தஸ்துல 6 வருடம் நான் பல சிக்கல்கள் நிறைந்த பகுதிகளிலையும் நிறைய ராணுவ வீரர்கள் கூட நிறைய பணியாற்றி அவர்களுக்கு மருத்துவ சேவை பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அந்த தருணத்துல எனக்கு என்னோட மருத்துவ கல்வியிலையும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக நான் யோசிக்கிறப்ப எம்டி ஏரோஸ்பேஸ் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது விமானவியல் மற்றும் விண்வெளி மருத்துவம். அந்த படிப்பு எப்படின்னா, மனுஷங்க நிலமட்டத்துல இருந்து மேல பறக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்களோட உடல்நிலை வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்காது. அப்ப அவங்க உடல்நிலை, மனநலம் மற்றும் அவங்களோட பாதுகாப்பை வந்து சீரமைக்கிறதுக்கான படிப்பு இது. எல்லாரும் நமக்கு வந்து வானம் தான் எல்லைன்னு சொல்லுவாங்க. வானம் கூட எங்களுக்கு எல்லை கிடையாதுங்க. உங்க கனவுகளை தடுக்க வேணாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாணவர்களுக்கும் இளைஞருக்கும், குறிப்பா பெண்களுக்கு, உங்க கனவுகளை சுருக்க வேணாம். கனவுகளோட எல்லைகள் வந்து எங்கேயும் இருக்க வேணாம். கல்வியை எங்கள் ஆயுதம், கல்வியை எங்கள் கேடயம், அதை மட்டும் மனசுல வச்சு நல்லா படிங்க. படிச்சீங்கன்னா உங்க கனவுகளுக்கு எல்லையே இல்லை. ஜெய்ஹிந்த்.
டாக்டர் கமலக்கண்ணன் இங்க இருக்காரா? ஆ. என்ன டாக்டர்? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மளிகை கடையில் மாசம் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தேன். கிராமத்தில் முதல் பட்டதாரி. அம்மா அப்பா எல்லாமே விவசாய குடும்பம் தான். 12வது முடிச்சுட்டு அரசு பள்ளியில் 12வது முடிச்சுட்டு 200க்கு ஒரு 197 கட் ஆஃப் எடுத்தாச்சு. மளிகை கடையில் வேலை செஞ்ச வருமானத்து மூலியமா மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளிகேஷனும் போட்டாச்சு. ஆனால் காலேஜ் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அப்பதான் அகரம் பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. அகரத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அகரம் மூலயமா 2015ஆம் ஆண்டுல ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டும் கிடைச்சது. எனக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் அகரம் கட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அகரத்தோட பயிற்சி பட்டறைகள், வாலண்டியர்ஸோட மெண்டர்ஷிப், பல துறை மாணவர்களோட நட்பு, இப்படின்னு பல வகையான ஆளுமை திறனையும் தலைமை பன்மையும் எனக்குள்ள கொடுத்துச்சு. அதன் மூலயமா அகரம்ல படிக்கிற பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ், இவங்க மூலயமா கல்வராயன் மலை, ஜவாது மலை, இப்படி பல மலை கிராமங்களுக்கு சென்று மருத்துவ கேம்ப் பண்றதுக்கான சமூகம் சார்ந்தவனா என்னையும் மாத்துச்சு. இப்படி ஒரு மளிகை கடை பையனை மருத்துவர் கமலக்கண்ணனா அகரம் ஃபவுண்டேஷன் என்ன மாத்திருக்கு. மளிகை கடையிலிருந்து ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்று ஒரு பாலமா அகரம் ஃபவுண்டேஷன் எனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல இருக்கிற எல்லா வாலண்டியர்ஸ் அண்ணா அக்காக்களுக்கும், தம்பி தங்கைகளுக்கும், அகரம் டோனர்ஸ், காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வேலை தேடி போற மருத்துவருக்கு இடையில சொந்தமா என் கிராமத்திலேயே ஒரு மெடிக்கல் சென்டரை ஓபன் பண்ணி அதுல முதன்மை மருத்துவரா இருக்கேன். ஸோ இத்த அகரம் 15 வருஷத்த பயணத்தையும் என் வாழ்க்கையும் ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிட முடியாது. ஸோ இதோட நீங்களும் அகரம் வாலண்டியர்ஸா ஜாயின் பண்ணி எங்களோட நீங்களும் பயணிக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர், உங்களுக்கு ஒரு செல்ல பேர் கூட இருக்காமே, மக்கள் மருத்துவர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்காமே. அகரம்ல நிறைய மெடிக்கல் கேம்ப் பண்ணதுனாலையும் அகரம் ஸ்டூடெண்ட்ஸ், பேராமெடிக்கல்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த நேம் கொடுத்திருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அகரம் ஹாஸ்டல் பசங்களுக்கு எதுனாலும் ஒரு உடம்பு சரினாலும் உடனே எனக்கு கால் வந்துடும். ஸோ உடனடியாக போய் அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் இல்லை எந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு பணியை நான் செஞ்சு வந்துட்டு இருக்கேன். நன்றி, 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 தேங்க்யூ. உங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர் நீங்க கிருஷ்ணன் டாக்டர், உங்களை பத்தி நீங்க பேசாதீங்க. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி இருக்கு, அதை பாத்துருவோமா? நமக்கு எந்திரிச்ச உடனே எல்லாருமே காஃபி குடிப்போம், டீ குடிப்போம். எவ்வளவு இப்போ டயர்டா இருக்கோ தேநீர் அருந்திட்டு வருவோம். ஆனா அந்த தேநீருக்கு பின்னாடி இருக்கிற வள்ளி மிகுந்த சோக கதை யாருமே இது வரைக்கும் நினைச்சு பார்த்து. குடும்பமே தினக்கூலி, வாய்க்கும் வயிற்றுக்கும் எப்போதும் பற்றாக்குறைதான். எங்க அம்மா தலையில இருந்து கால் வரைக்கும் சேலையில உடுத்திட்டு ஒரு பிளாஸ்டிக் பை இடுப்புல கட்டிட்டு காலில் அட்டைப்பூச்சி கடிக்க கூடாதுங்கிறதுக்காக சாக்கு பை கட்டிட்டு வேலைக்கு போவாங்க. இடியா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாதான் சாப்பாடு. இந்த ஏழ்மையில்தான் கல்வியை ஆயுதமாக்கி போராடத் தொடங்கினார் கிருஷ்ணன். அடிப்படை வசதிகள் அதிகமில்லாத இவ்விடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளியில் படித்த இவர் 12ஆம் வகுப்பில் வாங்கிய மார்க் 1163. நல்ல மார்க் எடுத்திருந்தும் மேற்படிப்பு கேள்விக்குறியாய் நின்றது. அகரம் அவரோடு கைகோர்த்தது. மருத்துவம் படிக்க கிருஷ்ணனுக்கு வழிகாட்டினார்கள். நீட்டில்லா காலகட்டம் என்பதால் எளிமையாக மருத்துவக் கல்லூரி சேர முடிந்தது கிருஷ்ணனுக்கு. விடுதி செலவையும் ஸ்போக்கன் இங்கிலீஷையும் அகரம் ஏற்றுக்கொண்டது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் கட்டணமின்றி படித்து முடித்தார். பிறந்ததிலிருந்து வறுமையையே பார்த்தவர். ஏதோ ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து நிறைய சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அகரம் வளர்த்த மாணவன் என்பதால் கிருஷ்ணன் அரசு மருத்துவமனையை நோக்கி திரும்பினார். இன்று எந்த தேயிலை தோட்டத்தில்